தமிழ்நாட்டுல எவ்வளவு கட்சிகள் இருக்கு? அந்த கட்சிலாம் விட்டு திருமாவளவன் மட்டும் பாத்தீங்கன்னாக்கா எல்லா கட்சியும் பார்த்தா அழைக்கிறாங்க. எதனால நினைக்கிறீங்க? எல்லாம் ஓட் பேங்க்னா அது ஒரு மிகப்பெரிய விஷயம். திருமாவோட அரசியலை தாண்டி தலித் ஓட் பேங்க்ன்றது இங்க தமிழ்நாட்டுல சாதாரணமா கிடையாது. ஓட் பேங்க் இப்ப கடைசியா இப்ப தருமபுரி தொகுதி எடுத்துக்கங்க, சட்டமன்ற தொகுதி. கடைசியில பாத்தீங்கன்னா அங்க கடுமையான போட்டி இந்த எம்பி எலெக்ஷன்ல. அன்புமணி ராமதாஸ் அவங்க நின்னாங்கல்ல, அவங்க நின்றதுக்கும் அதே டிஎம்கேல பாத்தீங்கன்னா அவரு எம்பிசி கேண்டிடேட் மணின்னு ஒருத்தர் நின்றாரு. இவங்க எம்பிசி கேண்டிடேட். தருமபுரி இவரோட கோட்டைன்னு சொல்லுவார். யாரு? அன்புமணியோட கோட்டைன்னு சொல்லுவாங்க. அந்த இடத்துல அந்த இதை மாத்தி அமைச்சதே பாத்தீங்கன்னா தலித் ஓட் பேங்க் தான். அரூர் சட்டமன்ற தொகுதி இல்லைன்னா இன்னைக்கு அங்க சீட்டு கிடையாது. ஆமா. இப்ப 2026 இல்லையா, யார் முதலமைச்சரா வரவே கூடாது, இவங்க வந்தாக்கா நாடு சுடுகாடா மாறிடும் அப்படின்னு சொல்லக்கூடிய ஆட்கள் யாரும் இருக்காங்களா? யாரு வந்தாலும் சுடுகாடா மாறுற அளவுக்கெல்லாம் யாரும் ஆட்சி பண்ண மாட்டாங்க. எல்லாரும் தங்களுக்கு ஒரு வெல்த்தை சேர்த்துக்குவாங்க, சொத்தை சேர்த்துக்குவாங்க. நல்ல ஆட்சி. ஆனா மக்களுக்கு ஆமா. ஆனா திராவிடத்தை நம்ம அவ்வளவு எளிதா மக்களுக்கு பண்ணலன்னு சொல்லிட முடியாது. நீங்கெல்லாம் திராவிட இல்லைன்னா நிறைய பேருக்கு கல்வி இருந்திருக்காது. திராவிட வரலாறுலாம் மிகப்பெரிய வரலாறு. வளர்ந்துருக்க முடியாது. நிறைய பேருக்கு நிறைய சலுகைகள் கிடைச்சிருக்காது. அதனால திராவிடம் இருக்கலாம். யார் வரக்கூடாதுன்னு நினைக்கிறீங்க? வரக்கூடாதுன்னு நினைக்கிறேன்னா அது நம்ம உறுதியா சொல்ல முடியாதுண்ணா. இல்ல இந்திய குடிமகனாக இவங்க வரவே கூடாதுன்னு நினைப்பாங்க இல்லையா? யார் வரணும்ன்றத யார் வரக்கூடாதுன்றது. அண்ணாமலை எல்லாம் வரவே கூடாதுதான். அண்ணாமலை பிஜேபி வரக்கூடாது. பிஜேபிலாம் அதான். அந்த காவி நிறமே தமிழ்நாட்டுக்கு ஆகாத ஒரு இது. எக்காலத்திலும் வேறொன்று முடியாது தமிழ்நாடு. ஆமா. தலித் மக்கள் தலித் ஓட்டு அவங்க வச்சுதான் இது பண்றாங்க. அது என்ன காரணம்? என்ன காரணம்? அவங்க ஒரு மிகப்பெரிய சக்தினா என்னன்னா, அவங்க இப்ப இருக்கிறதுல பாத்தீங்கன்னா இந்தியாவில ஒரு 100% வச்சுக்கலாம். அதுல ஒரு 50% மக்களும் தலித்தா தான் இருப்பான் ஏதாவது ஒரு விதத்துல. எங்கெங்கெல்லாம் ஒடுக்கப்படுறோன்னா அவங்களாம் தலித்து தானேண்ணா, தலித் மக்களாக தான் இருப்பாங்க. அதனால அவங்க ஒரு மிகப்பெரிய சக்தி. அது இல்லாம அவங்களோட முக்கியத்துவம் அதிகமா இருக்குது எலெக்ஷன் அப்ப மட்டும். மற்ற நாட்கள்ல ஒன்றும் கண்டுக்க மாட்டாங்க. எல்லா கட்சியுமே பாத்தீங்கன்னாக்கா வெளிப்படையா கூப்பிடல. ஆனா விஜய் மட்டும் பார்த்தா வெளிப்படையாவே விடுதலை சிறுத்தை கட்சி கூப்பிடுறாரு. அதை பத்தி கருத்து என்னன்னா, அவரு சீக்கிரமா சேர்ல உட்காரலான்னு பாக்குறாரு. வியாபாரம் ஆகாது. ஆமா ஆமா ஆமா. இப்ப கடைசியில பாத்தீங்கன்னா இந்த புத்தக வெளியீட்டு விழால அண்ணன் திரும்ப முன்னாடியே சொல்லியிருக்கிறாரு, நான் வந்தனா அதை அரசியலா மாத்திடுவாங்கன்னு சொல்லிட்டு. ஆனா வரலனாலும் தலைவர் சரியான பிட்டை போட்டு விட்டாரு. பாத்தீங்களா? எதுக்கு நெருக்கடி எங்களுக்கு தரணும் சொல்லுங்க. அண்ணன் அப்ப திருச்சியில ஒரு நேரடியா பேட்டி கொடுக்குறாரு. எதுக்கு எனக்கு நெருக்கடி தரணும், நான் சுதந்திரமா இருக்கிறேன். நெருக்கடி எல்லாம் ஒண்ணும் கிடையாதுண்ணா. திருமாவளவன் பற்றி கருத்து என்ன? அண்ணன் திருமாவளவன் பற்றி வாழும் அம்பேத்கர்ண்ணா அவரு. சீமான் அவரு என்ன சொல்றது, அவர் கட்சி நடத்துவதற்காக பிழைப்புவாத அரசியல் நடத்துகிறார். அவ்வளவுதான் சொல்லணும். அண்ணாமலை எல்லாம் என்னன்னா ஒரு ஐபிஎஸ் அதிகாரியாவே இருந்திருக்கலாம். பாவம் பதவி விட்டுட்டு இங்க ஆடு மேய்ச்சிக்கிறாரு. என்ன பண்றது? இபிஎஸ் ஓபிஎஸ் எல்லாம் அவள்தான் அமுச்சு விடுங்க வீட்டுக்கு. ஒண்ணும் பண்ண முடியாது. அதிமுகல இபிஎஸ் இருக்காங்க, ஓபிஎஸ் இருக்காங்க, தினகரன் இருக்காங்க, சசிகலா இருக்காங்க. இந்த 4 பேர்ல யார் அதிமுக கிட்ட உறுதியான ஒரு கட்சியா இருப்பாங்க? இந்த 4 பேருமே உறுதியா இல்ல, செதறி போன கட்சி தான். அயன் லேடி இருந்தாங்க, அவங்கள பிளான் போட்டு முடிச்சிட்டாங்க. அவங்க இருந்தா தானே அதிமுகவுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு உறுதி. இப்போ அவங்க இருந்திருந்தாங்கன்னா பிஎம் கேண்டிடேட்டா அவங்க இருந்திருப்பாங்க. மோடிலாம் தூக்கி பஞ்சாயத்து அவர் நின்றுருப்பாங்க அங்க. அதான் உண்மை. பலவீனமான கட்சி கிடையாது. நாங்க தனித்து நின்று பலமா எங்க பலத்தை காட்டினா தாங்க மாட்டாங்க நிறைய பேரு. அதனால தனித்து போட்டிட்டாக்கா தகுதினா என்னென்ன தகுதி இல்லைன்னு நினைக்கிறீங்க? என்ன தகுதி இல்லைன்னு இன்னைக்கு? ஆனா ஒண்ணுமே இல்ல. நீங்க கொள்கை ரீதியா தெளிவா அரசியல் பேசுற ஆளு 10 பேர் நிறுத்தி பார்க்கலாம், யாருமே நிக்க மாட்டாங்க. திரும்ப தவிர யாராலையும் பேச முடியாதுன்னா, நீங்க சும்மா ஒரு இடஒதுக்கீடு பத்தி கேளுங்களா அவர்கிட்ட. எவ்வளவு அழகா புரிய வைப்பாரு, எவ்வளவு அழகா கிளாஸ் எடுப்பாரு. யாருக்குமே இடஒதுக்கீடுனா என்னன்னே தெரியாது. நிறைய பேர் ஒடுக்கப்பட்ட சமுதாயத்துக்கு மட்டும்தான், எஸ்சி எஸ்டிக்கு மட்டும் தான் இடஒதுக்கீடு நினைச்சுன்னு இருப்பாங்க. சும்மாண்ணா தெளிவா கொள்கை ரீதியா ஒரு அரசியல் என்ன சொல்றது, அரசியல் முதிர்ச்சியோட பேசுற ஆளு அண்ணன் திருமகன். வேற யாராலையும் பேச முடியாது அந்த அளவுக்கு. திமுக துணை முதலமைச்சர் அவர் கொடுக்காம 10 உதயநிதி கொடுத்தாங்க.
பல்வேறு கட்டமைப்புகள் இருக்குது, அதெல்லாம் உடையணும்னு தான் போராடிக்கிற இது வரைக்கும். கண்டிப்பா போராடுவோம். கோட்டையில் ஒரு நாள் எங்க கொடி ஏறும், அன்னைக்கு பாப்பீங்க. விடுதலை சிறுத்தைகள்னா நீலம் சிகப்பு, நீல சிவப்பு கொடி. நடுவில் ஒரு நட்சத்திரம், ம். நட்சத்திர நாயகனாக, கோட்டை நாயகனாக என்னைக்குன்னா ஒரு நாள் வருவாரு. கண்டிப்பா நடக்கும் அது. தம்பி 2026ல திருமாவளவன் அவர்களும் விஜய் அவர்களும் கூட்டணி பார்த்தனா வருவாருங்களா? கூட்டணி வைக்கிறதுக்கெல்லாம் வாய்ப்பு இல்லைண்ணா. ஏன்? வாய்ப்பு இல்லைண்ணா. அது எப்படின்னா கொள்கை ரீதியா வந்து 2 பேரும் முரண்படுறாங்கல்ல, அப்புறம் எப்படி அது சரியாகும்? என்ன கொள்கை ரீதியா இவர் வந்து பிறப்போக்கும் எல்லாம் இருக்குன்னு வெறும் வார்த்தையா சொல்லிட்டு போயிடலாம். திரும்ப வந்து இத்தனை வருஷம் வாழ்ந்துங்கிறாரு, அதனால வந்து அது முரண்படுவாங்க கண்டிப்பா. இந்த கேள்வி வந்து கொஞ்சம் எனக்கு பதில் சொல்றது அளவுக்கு எனக்கு கொஞ்சம் இன்னும் அனுபவம் இல்லைன்னு நினைக்கிறேன். ஏன்னா விஜய் அவர்கள் பார்த்தோன்னா அதிகாரத்துல பங்கு கொடுக்குறாரு. இப்ப அங்க போனாக்கா துணை முதலமைச்சர் கொடுப்பாங்க இல்லையா? இதை வந்து முதல்ல சொன்னவரே அங்க தொல் திரும்ப தான். இந்த கடை கோடி மனிதனுக்கும் ஜனநாயகம்னு சொன்னவரே அவர் தானே. அப்ப